10th standard mathematics, chapter 1, example 1.5. The arrow diagram shows a relationship between the sets of P and Q. Write a relation in set builder form, roster form. What is the domain and range of R? So, கவனிங்க நம்ம ஆரோ டயக்ராம் என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா பீக் அண்ட் கியூக்கான ரிலேஷன்ஷிப்பை காணிக்குது, ரிலேஷன்ஸை காணிக்குது. இப்போ இந்த ரிலேஷனை செட் பில்டர் ஃபார்மில் எழுதுங்க, ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுங்க, அண்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், நம்மளுக்கு செட் பில்டர் ஃபார்ம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ செட் பில்டர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு ரோஸ்டர் ஃபார்ம் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் செட் பில்டர் ஃபார்ம். அண்ட் ரோஸ்டர் ஃபார்ம் நம்மளுக்கு தெரியும், டேப்லெட் ஃபார்மெட்டு. அண்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் அடுத்து நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் எழுதுவோம். ஸோ ரோஸ்டர் ஃபார்ம் நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்க, ஈஸியாக இருக்கும் செட் பில்டர் கண்டுபிடிக்கிறதுலாம். ஸோ அந்த ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அந்த ரிலேஷனை கண்டுபிடிங்க. ஸோ இந்த ரிலேஷனை நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு எப்படி ரோஸ்டர் ஃபார்ம் சொல்லி எழுத வேண்டியதான். ஸோ அதான் நான் ஃபஸ்ட்டு எழுதுங்க. இப்போ ரிலேஷன் எப்படி கண்டுபிடிக்க 5க்கும் 3க்கும் ரிலேஷன் இருக்குது. ஸோ இது 5,3 ஒன்று. அது 6க்கும் 4க்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. ஸோ 6,4. 7க்கும் 5க்கும் ரிலேஷன் இருக்குது. ஸோ 7,5. ஸோ இது மூணும் பார்த்தீங்கன்னா ரிலேஷன், அதாவது இது மூணும் ரிலேஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு இதே தான் ஆன்சர். ரோஸ்டர் ஃபார்மை போட்டு இதே ஆன்சர் இருக்குது, ரோஸ்டர் ஃபார்ம். ஏன்னா எழுதியிருக்க ஃபார்மெட்டே பார்த்தீங்கன்னா ரோஸ்டர் ஃபார்மெட். ரோஸ்டர் ஃபார்ம்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக டேப்லெட் ஃபார்மெட்டில் அதை செட் ப்ராக்கெட் போட்டு டேப்லெட் ஃபார்மெட் எழுத மாதிரிங்கன்னா இந்த மாதிரி நம்பர் ஃபார்மெட்டில் செட் ஆஃப் 1, 2, 3 அப்படி எழுதினாலே அது ஆக்சுவலாக ரோஸ்டர் ஃபார்ம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர் பேர்ஸ் வரும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போது ரோஸ்டர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 5,3, 6,4 அண்ட் 7,5. இப்போ நம்ம செட் பில்டர் ஃபார்முக்கு அதை வருவோம். செட் பில்டர் ஃபார்ம், இந்த செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இன்கம்ப்ளீட்டான ரோஸ்டர் ஃபார்ம்னு சொன்னேன். ஆக்சுவலாக அதாவது நமக்கு சால்வ் பண்ணும்போது ரோஸ்டர் ஃபார்மேட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா செட் பில்டர் ஃபார்ம். இப்போ பாருங்கள், 5,3 5,3க்கு என்ன ரிலேஷன் இருக்குது நீங்களே சும்மா பார்த்தீங்கன்னா 5லேருந்து 3 வந்து 2 நம்பர் சின்னதாக தான் இருக்குது. அதாவது இந்த 3யை கம்பேர் பண்ணும்போது 5 2 நம்பர் கூடுதலாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது இப்போ பொதுவாக வந்து 5,3, 6,4 இந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரி நான் பலதவே சொல்லி தந்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கிற ஃபார்மெட்டை தான் நம்ம X,Y ஃபார்மெட்டுன்னு சொல்லிட்டு இருப்போம் இன் கார்ட்டீசியன் கிராஃபில். நீங்கள் ஒரு கிராஃப்லாம் ப்ளோட் பண்ணிப்பீங்க. ஸோ அந்த கிராஃபில் X,Y X,Yன்னு சொல்லுவீங்க, ஆர்டர் பேர் அல்லது கார்ட்டீசியன் ப்ராடக்ட், கார்ட்டீசியன் பேர் எதனாலும் சொல்லுவீங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர்டு பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். நம்ம வந்து பாயிண்ட்டு X,Y பிளாட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த X,Y ஃபார்மெட்டை வச்சு யோசிக்கணும். அப்போ இந்த X,Yக்கு வச்சு இதை பார்த்தீங்கன்னா இது நீங்கள் X இது Yன்னு எடுத்துக்கோங்க. அப்போது ஒய்யை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ன்னு செஞ்சு 2 கூடுதலாக தானே இருக்குது. நல்லா கவனிக்க. இப்போ 5,3 நல்லா பாருங்களா, இது X Yன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒய்யை கம்பேர் பண்ணும்போது அதாவது இந்த எக்ஸ் என்பது ஒய்யிலேருந்து 2 கூடுதலாக தானே இருக்குது. இல்லைன்னா நீங்கள் ஒய்யை சொல்லும்போது ஒய் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்லேருந்து 2 கம்மியாக தான் இருக்குது. X-2 எக்ஸ்லேருந்து 2 கம்மியாக பார்த்தீங்கன்னா ஒய் அதானே. இல்லைன்னா இப்படி வருது, X ஈக்குவல் டு Y+2. ஸோ X ஈக்குவல் டு Y+2ன்னு சொல்லலாம், இல்லை ஒய் ஈக்குவல் டு X-2ன்னு சொல்லலாம். ஸோ நான் ஒய்யை ஃபஸ்ட் இருக்க மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ அந்த செட் எழுதிக்கிறேன். அது எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸை வச்சு நான் சொன்னேன். எக்ஸுக்கு வந்து எக்ஸ்லேருந்து 2 குறைச்சா ஒய் வந்து ஒய் என்பது 3. அந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ் என்பது 5. 5லேருந்து 2 குறைச்சி பாருங்கள். 5லேருந்து 2 குறைச்சா உங்களுக்கு 3 தானே வருது. அதாவது எக்ஸ்லேருந்து 2 குறைச்சா தான் இதில் மட்டும் பொறுத்தா. 6,4லேயும் பாருங்கள், இது ஒய், இது X,Yன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒய்யிலேருந்து அதாவது எக்ஸ்லேருந்து 2 குறைச்சா தான் உங்களுக்கு ஒய் கிடைக்குது. இப்போ 6லேருந்து 2 குறைஞ்சா தான் உங்களுக்கு 4 கிடைக்கும். அதே போல் இதில் பாருங்கள், 7லேருந்து 2 குறைஞ்சா தான் 5 கிடைக்கும். ஸோ இப்படி தான் இந்த செட் பில்டர் ஃபார்மை பார்க்கணும். ஸோ அப்போது செட் பில்டர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா X,Y such that Y ஈக்குவல் டு X-2. இதில் ஒய் என்பது ரெண்டாவது செட்டில் பார்த்தீங்கன்னா Q என்ற செட்டும், எக்ஸ் என்பது P என்ற செட்டும். அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்கன்னா செட் பில்டர் ஃபார்ம். இதை தான் நான் சொன்னேன் இன்கம்ப்ளீட்டான செட் பில்டர் இது ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்லிட்டு சொன்னேன். காரணம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டர். இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரோஸ்டர் ஃபார்ம் டக்குன்னு கிடைக்கும். ஸோ அதுதான். அடுத்த பாருங்க, டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன் அண்ட் ரேஞ்ச் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டொமைன்னா இப்போ ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அந்த செட்டில் ரிலேட் ஆகிக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும். அதாவது இந்த ஆரோ டயக்ராம் பார்த்தாலே சொல்லி ஆரோ டயக்ராம் பார்த்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆரோ டயக்ராம் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த செட்டில் ரிலேட் ஆகிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் மட்டும், ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஆரோ டயக்ராமில் ஃபஸ்ட்டு வட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் அதுவும் ரிலேட் ஆகிருக்கிறது மட்டும் 8 வராது. அப்போது அது ரிலேட் ஆகி இல்லை பாருங்கள், இங்கே எங்கேயாவது கனெக்ட் ஆகிருக்கா இல்லை.
இந்த 5 6 7 மட்டும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் மட்டும் தான் உங்களுக்கு டொமைன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 3, அதாவது எது கூட எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அது எல்லாமே, அதாவது இங்கே எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ இங்கே எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அது பார்த்தீங்கன்னா டொமைன், இங்கே எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அது ரேஞ்ச். அவ்வளோதான். 3, 4, 5 இந்த மாதிரி செட்டாக எழுதும். இதுதான் பார்த்தீங்கன்னா டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.